எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரவை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரவை 128 கிராம் எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக வெல்லம் எடுத்து போட்டுக்கோங்க. 100 கிராம் வெல்லம் போட்டுட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா காரம் கரைச்சி எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு வெல்லம் ரவை எடுத்துட்டு 128 கிராம் எடுத்து அதை ஒரு கிணத்துல போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நேரம் ஆச்சு. சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதை அரைச்சி எடுத்ததை தனியாக எடுத்து ஒரு கிணத்துல ஊற்றிடுங்க. அப்புறம் இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சதை எடுத்து அதை தனியாக எடுத்து அதை அந்த ரவை இருக்கிறதுல போட்டுருங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு சோடாப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழி பணியாரத்தில் அந்த ஒவ்வொரு வட்டமாக இருக்கிறதுல நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. நெய் பிடிக்க வேண்டாங்கிறவங்க எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு அந்த மாவெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஒவ்வொரு சின்ன உருண்டையாக இருக்குது, அதில் ஒவ்வொரு உருண்டையிலையும் அந்த மாவை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்ருங்க. திரும்பி 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.